உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசனப் பெட்டகம். இயேசுவே கர்த்தர். இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார். இயேசுவே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர். கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார். வசனப் பெட்டகத்தின் இன்றைய தின கருப்பொருள் தேவனுடைய ஆசீர்வாதம். Blessing is described as a favor or gift bestowed by God, thereby brings happiness. What the Bible says, blessed does not mean happy, but knowing the ultimate joy we can have by trusting in God's promises, no matter what is happening in our lives now. He blesses with His wisdom, His presence, His grace and strength and compassion. Our greatest blessings can be to rest in Him and depend on His strength. Spiritual blessings last forever, and they begin immediately with our faith in Jesus. Spiritual blessings are salvation, forgiveness, the indwelling of the Holy Spirit, which gives us insight and power to do God's will. Our eternal life with Jesus. His blessings are anything that brings us closer to Jesus. Material blessings are material prosperity, successes, loving families, great friends, good health. Seek spiritual blessings first, and the material blessings will follow, to use them to benefit and bless others in a way that honors God. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம். எண்ணாகமம் 6:24, 25, 26 வாசிக்கிறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. உபாகமம் 28:14 வாசிக்கிறோம். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். உபாகமம் 2:7 வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல்லின்றார். சங்கீதம் 20:4 வாசிக்கிறோம். அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 115, 12 முதல் 15 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சங்கீதம் 84, 11, 12 வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 146, 5, 6, 7 வாசிக்கிறோம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். சங்கீதம் 5:12 வாசிக்கிறோம். கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். நீதிமொழிகள் 16:7 வாசிக்கிறோம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். நீதிமொழிகள் 16:3 வாசிக்கிறோம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஆம், நாம் நம் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவோம். அவர் நம் அப்பத்தையும் நம் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை நம்மிலிருந்து விலக்குவார்.
உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். நம் செய்கைகளை எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவிப்போம், அப்பொழுது நம் யோசனைகள் உறுதிப்படும்.